மனசாட்சி உள்ள இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அந்த மனசாட்சி தான் யாரு? சிவபெருமான்க. அவரு நமக்கு உள்ள இருந்து வேண்டாம், இதை செய்யாத, இதை செய்யி, இவங்களை நம்பு, இவங்களை நம்பாத அப்படின்னு சொல்லுவாரு. உள்ளுக்குள்ள இருந்து குரல் கேக்குதாங்க? ஐயோ, எனக்கு கேட்கவே இல்லையே, உள்ள இருந்து எந்த குரலும் கேட்கலையே. சிலர் சொல்லதான் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, எந்நேரமும் நம்ம டிவியை பார்த்துக்கிட்டோ இல்ல செல்ல பார்த்துட்டோ இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே நம்ம அதுக்கு அடிமையாகி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனசு அமைதியா இருக்காது. நம்ம மனசை அமைதியாக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து நல்லதே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, நல்லதை நினைச்சிட்டு நம்ம இருந்தோம் அமைதியா ஒரு இடத்துல அப்படின்னா, கடவுள் நமக்கு உள்ள இருந்து பேசுறது நமக்கு கட்டாயமா கேட்கும். கண்டிப்பா கேட்கும்.